அஸ்ஸலாம் வலைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே விபத்தாகவே நடக்குதுங்க. ஃப்ளைட் கிராஸ் ஆகி 242 பேர் இறந்து போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் காசாவில் இஸ்ரேல் குண்டு அடிபட்டு ரொம்ப தாக்கத்தை உள்ளாக்குனாங்க. அதாவது அந்த மக்கள் இருக்கவே கூடாது, அந்த உலகத்தை அழிக்கணும்னு சொல்லி எவ்வளோ மக்கள், சிறுவர்லேருந்து பெரியவங்கலேருந்து கர்ப்பிணி பெண்லேருந்து பொம்பளைங்கலேருந்து ஆம்பளைங்கலேருந்து சின்ன சின்ன பிள்ளைங்க தாயிலேருந்து ரொம்ப கொடூரமாக மக்களை அழிக்கப்படுறாங்க. ஏன், எதற்காக இப்படி வெறி பிடித்து மக்களாக அழித்து கொண்டு இருக்கிறோம்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல குழப்ப காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. குழப்ப காலம்னா ஒண்ணுமே புரியாது, என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பெரிய பெரிய போர்கள்லாம் வரும். போருங்கிறது நீ பெருசா நான் பெருசா, அதுதான் அப்படிதான் இப்போ ஓடிட்டு இருக்கு. நீ பெருசு நான் பெருசுங்கிறத விட இந்த உலகத்துல படைச்ச கடவுள் தாங்க ரொம்ப பெரிய ஆளு. அவன் நினைச்சா அந்த உலகத்தை அழிச்சிருவான். அவனாலதான் எல்லாமே நடக்குது. அதெல்லாம் மீறி மக்கள் அடிச்சுக்கிட்டு என்னத்துக்கு கொண்டு போக போறீங்க? ஒழுங்கா உருப்படியா வாழ்றதுக்கு வழியை பாருங்க. ஏன்னா இந்த உலகத்துல கடவுள் எவ்வளவு பிரமாசமா நம்மளை படைச்சு நம்மளை அதுல வாழ வச்சிருக்கான். அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்திருக்கோமா? கிடையவே கிடையாது. அதை விட்டுப்பட்டு நீ பெருசா நான் பெருசா, என்கிட்ட ஒன்னா இருக்கு உன்கிட்ட என்ன இருக்குங்கிற மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ரொம்ப மனவேதத்துக்கு கொண்டு போக போறீங்க எல்லாருமே. இந்த உலகத்துல நீங்க எதுவுமே எடுத்து போகிறது கிடையாது. தண்ணியை படைச்சது, பெட்ரோலு, எல்லாமே இந்த உலகத்துல படைச்சது மனிதர்களாகிய நாம் அல்ல. கடவுள் ஒருத்தன் தான், அவன்தான் படைக்கப்பட்டான். அவனாலே இந்த உலகம் அழிக்கப்படும், அவனாலே இந்த உலகம் மனிதர்களும் அழைக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சண்டை போர்? இதெல்லாம் தேவையே இல்லை. வீடியோலாம் பார்க்கும்போது எவ்வளோ வீடியோ, இங்கே அடிச்சுக்கிட்டான் இஸ்ரேல், அவனை அடிச்சுக்கிட்டான் ஈராக், அவனை அடிச்சுக்கிட்டான். ஏன் இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தேவையே கிடையாது. நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கா? நிம்மதியான வாழ்க்கை எங்கேயுமே கிடையாது. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போகிற காலத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி எதுக்கு நம்ம என்னத்தை கொண்டு போக போறோம்? நீ வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்த, போகும்போது ஒன்றும் இல்லாம போற. இருக்கிற வரைக்கும் நீ சம்பாதிச்ச காசை 4 பேர் கொடுத்து உதவு, அப்பதான் வாழ்க்கையில முன்னேறலாம். வாருங்கள், மறுமையை நோக்கி செல்வோம். இவ்வுலகில் நாம் வெற்றியை மட்டுமே நாம் தேடி செல்வோம். இந்த உலகம் நாம் ஏமாற்றத்தை மட்டுமே தருவோம்.